எப்படின்னா 1 இன்ச்சு தான் அந்த ஒட்டின் இருக்குது, எப்போ வேணாலும் அருந்து விழும் காது. பட்டு வந்து கஷ்டப்பட்டு ஃபர்ஸ்ட் டைமா எனக்கு வாங்கி கொடுத்த கம்பல் இது தெரியுமா? 4 வருஷம் ஆயிடுச்சு இந்த கம்பல் வாங்கி. ரீசெண்டா வந்து ஜிமிக்கி மட்டும் மாத்தினேன். ஏன்னா வந்து இது கூட செட்டா வாங்கின ஜிமிக்கி வந்து அருந்துடுச்சு. ஜிமிக்கி மட்டும் அந்த ஜிமிக்கை போட்டுட்டு வேற ஜிமிக்கி வாங்கினேன் 2 கிராம்ல. இதுதான் பட்டு வந்து ஃபர்ஸ்ட் டைமா எனக்கு வந்து வாங்கி கொடுத்த இயரிங் இது. அதனால இதெல்லாம் நான் தொலைச்சிட்டோட அழுது இருப்பேன். நான் என் மருமக போட்டு நான் சாப்பிடுவேன், நான் போட்டு சாப்பிடுவேன், நான் போட்டு சாப்பிடுவேன். ஆமா, அது போட்டு கொடுத்தா சாப்பிடும்போது நான் போட்டு கொடுத்தா தான் சாப்பிடுவாங்களாம். ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் அவர் சேனல். இன்றைக்கி வந்து என்னென்ன பண்ணுறேன்னு சொல்லிட்டு ரொட்டீன் vlog பார்க்கலாம். ஃபஸ்ட்டு வந்து நேற்று அம்மா வந்து வாங்கிட்டு வந்தாங்க இல்லையா, அந்த சுரக்கா வந்து நான் கூட்டு பண்ணிவிட்டு மீன் வந்து வறுக்க போகிறேன். வச்சன் வந்து பால்வாடி போயிருக்கான், அம்மா வந்து பால்வாடி கூப்பிட்டு போயிருக்காங்க. இப்போ வந்து லஞ்ச் பண்ணுறதுக்கு முன்னாடி சாப்பிட்டுடலாம் அப்படின்னு சொல்லிட்டு இப்போ தான் சாப்பிட்றேன். சாப்பிட்டு லஞ்ச் பண்ண ஸ்டார்ட் பண்ணிவிடுவேன். லஞ்ச் பண்ணிவிட்டு சீக்கிரமாக வச்சனை போய் கூப்பிட்டு வரணும். ஸோ அப்படியே என்னென்ன பண்ணலான்னு சொல்லிட்டு பார்க்கலாம். இன்றைக்கி வந்து ஒரு சம்பவம் நடந்துச்சு, அது என்ன சம்பவம்னு சொல்கிறேன். பூரி தான் சாப்பிட்றேன். என்ன ஆச்சுன்னா, காலையில் வந்து ஏதோ முருங்கைக்கீரை, எங்கள் வீட்டை வந்து காலையில் வந்து முருங்கைக்கீரை உடைக்கிறதுக்காக முதல் மேலே ஏறி நின்றுட்டு இருந்தேன். சடனாக அம்மா பார்த்துட்டு எங்கள் காதில் இருந்த கம்பளை காணோம் அப்படின்னு சொல்லிட்டாங்க. இது திக்குன்னு மாறி போட்டுச்சுங்க. கம்பளா இந்த தொட்டு பார்க்குற ஒரு காதுக்கு ஜிமிக்கி தொங்குது, இன்னொரு காது ஜிமிக்கி ஃபுல்லாகவே கம்பல் ஜிமிக்கி ஃபுல்லாகவே காணும். அம்மா வந்து ஷாக் ஆகிட்டு இறங்கி ஒழுங்காக போய் தேடி எங்கெங்கெல்லாம் போனியோ போ அப்படின்னு சொல்லிட்டு லாஸ்ட்டாக எங்கே போனேன்னு கேட்டாங்க. அது அங்கே தாம்மா போனேன் அப்படி சொன்னோடனே பக்கத்தில் இருக்கிற ஆன்ட்டி வீட்டிலலாம் போயிட்டு கேட்குறேன், என் காதில் இருக்கிற கம்பல் பார்த்தீங்களா, என் காதில் இருக்க கம்பல் பார்த்தீங்களான்னு சொல்லிட்டு கேட்குறேன். இருந்துச்சுமா, உன் காதில் கம்பல் இருந்துச்சு, நான் பார்த்தேன், நீ நடந்து போகல, நான் பார்த்தா கம்பல் இருந்துச்சு சொன்னாங்க. சரி சொன்னாங்களே, சரி கண்டிப்பாக இங்கே தான் இருக்குன்னு சொல்லிட்டு அம்மா சாமிக்கிட்டலாம் வேண்டுறாங்க, ஐநாரப்பன் கிட்டலாம் கம்பல் தேடி கண்ணில் காமிச்சிரு, கண்டிப்பாக போயிட்டு உனக்கு சாயங்காலம் கற்பூரெல்லாம் கொளுத்துற அப்படின்னு சொல்லிட்டு அம்மா வேண்டிக்கிட்டு இருக்காங்க மனசில். அப்படியே ஒரு 1/2 hour கிட்ட தேடிக்கிட்டே இருக்கும். வீட்டு வாசல்லே தான் இருந்துச்சு, மணலில். அப்படியே ஃபுல்லாக அந்த மேலேயும் கீழேயும் தொங்கும் இல்லையா, கொத்தா அப்படியே தொங்கிட்டு இருந்தது. அப்புறம் தேடி கண்டுபிடிச்சி எடுத்துகிட்டு போயிட்டு வீட்டில் வச்சுட்டேன். போடலை, மேலே மட்டும்தான் போட்டுட்ருக்கேன், கீழே போடலை, எடுத்து வச்சுட்டேன். 2 தொங்கல். நேரம் நல்லா இருக்கு, அதனால இங்கே பாருங்க கைட்டி வச்சுட்டேன். இதுக்கப்புறம் போட வேணாம் அப்படின்ட்டு. அது ஏன் விழுந்துச்சுன்னு சொல்கிறேன். ஃப்ரெண்ட்ஸ், அம்மா வந்து தோலெல்லாம் வந்து சீவி வச்சுட்டு வச்சனை கூப்பிட்டுட்டு பால்வாடி போயிருக்காங்க. நான் வந்து சுரக்கா அறிகிறேன். அப்பாவும் நானும் தான் இருக்கோம். அப்பா வந்து இப்போ மீன் ஆய போகிறாங்க. நான் வந்து சுரக்கா சாம்பார் மாதிரி, கூட்டு சாம்பார் எப்படி வேணாலும் வச்சுக்கோங்க, வச்சுட்டு மீன் வந்து வறுக்க போகிறேன், கவலை மீன். ஆக்சுவலாக இந்த வெயிலுக்கு வந்து சுரக்காவும் நம்ம அடிக்கடி சாப்பிட்ணும். ஏன்னா ஃபுல்லாக வந்து இதில் வாட்ரு எப்படின்னா நீர்ச்சத்து இருக்கு இல்லையா சுரக்காவில், அதனால அடிக்கடி சுரக்காவில் ஆட் பண்ணிக்கோங்க. வெயில் நாளில் சுரக்கா ஆட் பண்ணிக்கோங்க, மழை நாள்லலாம் அவ்வளோ சாப்பிடக்கூடாது, ஏன்னா சளி பிடிக்கும். அம்மா அரிஞ்சு கொடுத்துட்டு தான் போகிறேன்னு சொன்னாங்க. நான் தான் அரிஞ்சிக்கிறேம்மா, நீங்கள் வச்சு எனக்கு கூப்பிட்டுட்டு போங்க அப்படின்னு சொல்லிட்டேன். ஏன்னா வந்து பால்வடிக்கு டைம் ஆயிடுச்சுன்னு இட்டுட்டு போயிட்டாங்க. இப்போ இதை ஃபுல்லாக அரிஞ்சிட்டு குக்கரில் வந்து விசில் வச்சுருவேன், பருப்புலாம் போட்டு. பிஞ்சு சுரக்காய் இது நல்லா இருக்குது. இங்கே பாருங்கள், இந்த கொட்டையோடு தான் போடுறேன். இது வந்து நேற்று அம்மா கோயிலாப்பாளையத்துலேருந்து எடுத்துகிட்டு வந்தாங்க, வீடியோவில் பார்த்துருப்பீங்க இல்லையா, அந்த சுரக்காய் தான் இது. நல்லா இருக்குது பிஞ்சு சுரக்காய். பிஞ்சு சுரக்காய் எப்பவுமே நம்ம வந்து பொரியலோ இல்லை கூட்டோ வச்சா நல்லாயிருக்கும். முத்துனதாக இருந்தால் அவ்வளோ நல்லா இருக்காது, பிஞ்சு நல்லாயிருக்கும். சரி, இப்போ நீங்கள் போய் மீன் ஆயிடுறீங்களா? சரி ஃப்ரெண்ட்ஸ், சுரக்காவை வந்து குக்கரில் வச்சுருக்கேன் விசில் விடுறதுக்கு. இதில் வந்து உருளைக்கிழங்கு, தக்காளி, வெங்காயம், பச்சை மிளகா, மஞ்சத்தூள், அப்புறமேட்டா பச்சைப்பருப்பு, துவரம்பருப்புலாம் போட்டு வேக வச்சுருக்கேன். சுரக்காய் சாம்பாரோ இல்லை சுரக்காய் கூட்டோ எப்படி வேணாலும் எடுத்துக்கோங்க. அதுக்கப்புறமேட்டா அப்பா வந்து மீன் வந்து வாஷ் பண்ணி கொடுத்துருக்காங்க. இது வந்து மசாலா போட்டு ஊற வச்சிருவேன், கொஞ்சம் நேரம் கழிச்சு இதை வறுக்கணும். ஃப்ரெண்ட்ஸ், மீனில் வந்து மசாலா போட்டு ஊற வச்சுருக்கேன். ஒரு 10 நிமிஷம் கழிச்சு இதை நம்ம வறுத்துக்கலாம். தனியாலாம் இருக்க மாட்டேனே ஃப்ரெண்ட்ஸ். அறிவச்சன் வந்து பாட்டில் விட்டுட்டு வந்துட்டான் வீட்டில், வாட்டர் பாட்டில். அதை எடுத்துகிட்டு வந்தேன். ஏன் வச்சுன்னா தனியாக விட்டு வரணும். இதுக்கப்புறம்
போ, கொஞ்சம் விளையாடு போ, பால் விளையாடு போ. தூங்கக்கூடாது, அம்மா கிட்ட கூட. ஃப்ரெண்ட்ஸ், அறிவச்சன் பால்வாடியிலேருந்து இட்டுட்டு வந்தாச்சு. இந்த ஸ்நாக்ஸை வச்சுக்கிட்டே தூங்குறாராம் அவர். குடு, இதையும் குடு. ஐயோ, எறும்பு வந்து கடிக்கும். சரி தூங்கு. ஃப்ரெண்ட்ஸ், சொரக்கா கடையல் வந்து ரெடி ஆகிடுச்சு. இப்போ வந்து மீன் தான் வறுக்க போகிறேன். பக்கத்தில் வந்து தோசைக்கல் போட்டிருக்கேன். சொரக்கா கடையல் ரெடி. சொரக்கா கடையல் புதுசாக இருக்கா பேர். உப்பு இருக்கான்னு பாருங்க. ஐயோ, சுட போதே. உப்புலாம் இருக்குதா? இப்போ ஏன் சாப்பிடுங்க வாங்க. மீன் ரெடி. ஃப்ரெண்ட்ஸ், அப்பா வந்து சாப்பிட்டுட்ருக்காங்க. நான் வந்து சாப்பிட்டேன் கொஞ்சமாக. எனக்கு வந்து மீன் வந்து நான் எப்பவுமே அப்படியே தானே சாப்பிடுவேன்னு சாப்பிட்டேன். அப்பாவுக்கு போட்டு கொடுத்துருக்கேன். நல்லா இருக்காப்பா கூட்டு? சரி, கூட்டு இல்லை, சொரக்கா கடையல் இல்லை, எப்படி வேணாலும் வச்சுக்கலாம். சாப்பாடு சூப்பராக இருக்கா? இந்த வீட்டில் எப்படின்னா மாமனார் மாமியார் சாப்பிட்டு மருமக சாப்பிடணும் அப்படிலாம் கிடையாது. யாருக்கு பசிச்சுதா போட்டு சாப்பிட்டுக்கலாம் எப்போ வேணாலும். அவங்களுக்கு கும்பலாக சாப்பிடணும்னு ஆசை. நாங்கள் எப்படி வேணாலும் சாப்பிட்டுப்போம். எனக்கு பசிச்சா நான் முன்னாடி கூட சாப்பிட்டுப்பேன், அவங்க பொறுமையாக சாப்பிட்டுப்பாங்க. அவங்களுக்கு பசிச்சா போட்டு கொடுத்துட்டு நான் அப்புறம் சாப்பிடுவேன். சரி, எப்படி வேணாலும் சாப்பிடுவாங்க இங்கே. நான் எப்போ எப்படி வேணாலும் சாப்பிடுவேன், அதெல்லாம் எதுவும் நினச்சிக்க மாட்டாங்க. ஸோ உங்கள் வீட்டிலலாம் எப்படி சொல்லுவாங்க? ஆனால் நான் பார்த்துருக்க வரைக்கும் நிறைய வீட்டில் வந்து மாமியாருக்கு மாமனாருக்கு போட்டு கொடுத்துட்டு தான் மருமக வந்து சாப்பிடணும் அப்படின்லாம் சொல்லியிருக்காங்க என்கிட்டயே. நான்லாம் வந்து 2 மணிக்கு மேலே தான் சாப்பிடுவேன்டி. நான்லாம் வந்து என் மாமியாருக்குலாம் போட்டு கொடுத்துட்டு தான் நான் சாப்பிடுவேன். டிஃபன் எல்லாருக்கும் சாப்பிட வச்சுட்டு தான் நான் சாப்பிடுவேன் அப்படிலாம் சொல்லுவாங்க. பட் இங்கே எங்கள் வீட்டை அப்படி கிடையாது தானேப்பா? அவ்வளோதான். ஆமாம், பசி வச்சா போட்டு சாப்பிட்டு நான் என் மருமக போட்டு கொடுத்தா நான் சாப்பிடுவேன். நான் போட்டு சாப்பிடுவேன், நான் போட்டு சாப்பிடுவேன். ஆமாம், அது போட்டு கொடுத்தா சாப்பிடும்போது நான் போட்டு கொடுத்தா தான் சாப்பிடுவாங்களாம். அப்போ தான் சாப்பிட்ட மாதிரி இருக்கும்பா, இல்லைனா சாப்பிட்ட மாதிரி இருக்காதா? நானே போய் போட்டு சாப்பிட மாட்டேன். பார்த்து போட்டு சாப்பிட்டா எனக்கு சாப்பிட்ட மாதிரி போய் எங்கள் வீட்டு சாப்பிடணும், போட்டு கொடுக்கணும். என் மருமக போட்டு அப்போ யாரும் இல்லைன்னா நானே கூட ஒரு அரைச்சி எடுத்து போட்டு கண்டிப்பாக காய்ச்சி சாப்பிடுவேன். குழம்புக்கு தெரியாது, அது டேஸ்ட்டு சொல்லுவாள். இது நல்லா இருக்குது, இது நல்லா இல்லை, உப்பு இல்லை, காரம் இருக்குது, டேஸ்ட்டாக இருக்குன்னு சொல்லுவேன். எனக்கு உப்பு சால்ட்டு கம்மியாக இருந்தால் சால்ட்டு ஏற்றமா நான் போட்டு சாப்பிட்றேன். தொட்டுக்க வேறு சாப்பிடுவோம் மாட்டேன். மிளகா இருந்தாலும் ஊருக்கா இருந்தாலும் தொட்டுக்க இருக்குன்னு சாப்பிடுவேன். தொட்டுக்குன்னா வகை வகையாக காய்கறி அப்படிலாம் இல்லை, ஒரு ஊறுக்காய் ஒரு பச்சை மிளகா இருந்தாலே போதும். அப்பா வந்து எதுவாக இருந்தாலும் தொட்டுட்டு சாப்பிட்ருவாங்க. ஆமாம் ஃப்ரெண்ட்ஸ், கம்பல் வந்து எப்படி தொலைஞ்சதுன்னு சொல்கிறேன்னு சொன்னேன் இல்லையா? எப்படி தொலைஞ்சதுன்னா, எனக்கு வந்து இந்த ஹோல் இருக்கு இல்லையா காதில், இங்கே பாருங்க, தெரியுதாம்மா? தெரியுது பிச்சிரு போகிற சுத்தமாக. இந்த ஹோல் வந்து எனக்கு பெருசாக இருக்கும். ஏன் பெருசாச்சுன்னா எனக்கு தெரியல ஏன் பெருசாச்சுன்னு. நான் என்ன நினைக்கிறேன், என்னுடைய காது வந்து பிஞ்சு காதுன்னு சொல்கிறாங்க எல்லாரும். இப்படி தொட்டு பார்த்தா எனக்கு காதே இருக்காது, குட்டி காது அப்படின்னு அம்மா அடிக்கடி சொல்லுவாங்க. அப்போ வந்து காது குத்தக்குள்ளே எனக்கு வந்து கீழே ரொம்ப இறக்கி குத்திட்டாங்க. அதனால சீக்கிரமாக வந்து எனக்கு கவரிங் கம்பல் நான் பெருசெல்லாம் அவ்வளோ போட மாட்டேன், சின்ன கம்பல் தான் போடுவேன். அதுவே எனக்கு ஒத்துக்காமல் பிளட்டு வந்து இந்த ஓட்டை வந்து நல்லா பெருசாகிடுச்சு. என்னாச்சுன்னா, இந்த கம்பல் வந்து பட்டனோட திருகாணியோட ஓட்டை உள்ளே போய் கீழே விழுந்துடுச்சு. திருகாணி தனியாக விழலை, கம்பல் தனியாக விழலை, ஜிமிக்கி தனியாக விழலை. அப்படியே பட்டன் திருகாணியோட ஓட்டை உள்ளே போயிட்டு கீழே அந்த சந்தில் விழுந்துடுச்சு. லைட்டாக தான் ஒட்டிகிட்டு இருக்கு. எப்படின்னா 1 இன்ச்சு தான் அந்த ஒட்டின்னு இருக்குது. எப்போ வேணாலும் அருந்து விழும் காது. அப்போ அம்மா தான் பார்த்துட்டு சொன்னாங்க, ஒழுங்கா காது தச்சிரு, இதுக்கப்புறம் விழுந்துச்சுன்னா அவ்வளோதான். இப்போ நகை விற்கிற வேலைக்கு இப்படின்னா 20,000 வச்சுதான் எடுக்க முடியும். 3 கிராம் இருக்கட்டும், இல்லை 2 கிராம் 15,000 வைக்கணும். எடுக்கவே முடியாது. இப்போதைக்கு தொலைஞ்சதுன்னா போச்சு, அவ்வளோதான். நீ கவரிங் கம்பல் தான் போட்டுட்டு இருக்கணும்னு சொல்லிட்டு பயமுறுத்தி விட்டாங்க. போய் 4 பேர் தேடணும் கம்பலை. ஒரு அரை மணி நேரத்துலேயே கிடச்சிச்சு. எங்கள் அம்மா இல்லை 500 சொல்லிக்கிட்டே என்னை தேட சொன்னாங்களா, கிடச்சிச்சு. கரெக்டாக எங்கள் வீட்டு ஆப்போசிட்டில் மணல்லாம் இருக்கும் ரோட்டில். அது நடக்கிற வழி, வண்டி போகிற வழி தான். ஆனால் வந்து ஜஸ்ட் மிஸ் டயர் சந்தில் ஆட்டுச்சுன்னா அந்த கம்பல் வந்து நுறுங்கி போயிட்டு இருக்கும். அப்படியே கீழே விழுந்தது அப்படியே இருந்துச்சு. எந்த ஒரு நொறுங்கி போயோ இல்லை வந்து வளைஞ்சி போயோ எதுவுமே இல்லை. கையில் எடுத்த உடனே வந்து இப்போ கிடச்சிச்சின்னு சொல்லிட்டு 500 தேங்க்யூ போட்டேன்.
சரி இதை வந்து காதுல போட தேவையில்ல, எடுத்துட்டு போயிட்டு அம்மா வந்து வீட்டுல பத்திரமா வை, நீ எங்கன்னா வெளியில போக்குள்ள போட்டுக்கோ அப்படின்னு சொன்னாங்களா. அதனால இது இப்போதைக்கு சரி இதை மட்டும் போட்டுக்கலாம், ஜிமிக்கை கைட்டி வச்சிடலான்னு சொல்லிட்டு கைட்டி வச்சுட்டேன். எனக்கே வந்து ஜிமிக்கி போட்டாதான் பிடிக்கும். ஆனா வந்து இப்ப தொலைச்சிட்டேன்னா வாங்க முடியாது இல்லையா. பட்டு வந்து கஷ்டப்பட்டு ஃபர்ஸ்ட் டைமா எனக்கு வாங்கி கொடுத்த கம்பல் இது தெரியுமா. 4 வருஷம் ஆயிடுச்சு இந்த கம்பல் வாங்கி. ரீசெண்டா வந்து ஜிமிக்கி மட்டும் மாத்தினேன். ஏன்னா வந்து இது கூட செட்டா வாங்கின ஜிமிக்கி வந்து அருந்துடுச்சு. ஜிமிக்கி மட்டும் அந்த ஜிமிக்கை போட்டுட்டு வேற ஜிமிக்கி வாங்கினேன் 2 கிராம்ல. இதுதான் பட்டு வந்து ஃபர்ஸ்ட் டைமா எனக்கு வந்து வாங்கி கொடுத்த இயரிங் இது. அதனால இதெல்லாம் நான் தொலைச்சிட்டோட அழுதுருப்பேன். எனக்கு வந்து நாங்கள் கஷ்டப்பட்டு வாங்கின ஜுவல், அது உழைச்ச காசுல வாங்கினோம் இல்லையா. அதனால தான் கடவுள் வந்து அரபடார் எங்களை டக்குன்னு உடனே எங்கள் கண்ணில் வந்து அது கிடைக்க வச்சாரு. அதுக்கு நான் எப்படின்னா ஒரு பெரிய நன்றி சொல்கிறேன். ஏன்னா சிலவங்களுக்கு வந்து தொலைஞ்சதுன்னா கிடைக்கவே கிடைக்காது. நிறைய பேர் சொல்லியிருக்காங்க, நான் நிறைய தொலைச்சிட்டேன், 2 கம்பல் கொலுசு நிறைய தொலைச்சிட்டேன், உனக்குலாம் கிடைச்சிருக்கு அப்படின்னு சொல்றாங்க. ஸோ இந்த ஓட்டைக்கு இப்போ என்ன பண்ணுறதுன்னு எனக்கு தெரியல. இப்போ நான் வந்து இது ஸ்டிச்சு தான் போட போகிறேன். ஆப்ரேஷனோட அப்பா பயந்துட்டாங்க. இந்த ஓட்டையை வந்து இன்னும் கொஞ்ச நாள் நான் ஸ்டிச் பண்ணிடுவேன். ஸ்டிச் பண்ணிட்டு இப்போ இப்படிதான் தூக்கி தான் விட்டுப்பேன், அந்த ஓட்டையை மறைக்கிற மாதிரி. பட்டு வந்து உன் பேஸ்லேயே இந்த ஓட்டை தான் உனக்கு எடுக்குது, சீக்கிரமா இதை ஸ்டிச் பண்ணுன்றாங்க. ஸோ கண்டிப்பாக இதை போய் பண்ணிக்கணும். ஆனால் வந்து 1000 ரூபாவா இல்லை எவ்வளோ கேட்பாங்கன்னு தெரியல. ப்ரைவேட்டில் போனால் காசு, கவர்மெண்ட் ஹாஸ்பிட்டல் போனால் ஃப்ரீ. ஆனால் ஜிக்மர் போனோன்னு வச்சுக்கோங்களேன், ஒரு நாள் ஃபுல்லாக ஆக்கிடுவாங்க இந்த 2 காது ஓட்டையை அடைக்கிறதுக்கு. அதனால ப்ரைவேட்லேயே பண்ணிக்கலான்ட்டு பார்ப்போம். இதை பண்ணிட்டு ஆனால் 3 மாதத்துக்கு கம்பலே போடக்கூடாதுன்றாங்க. ஏமா அப்படியா? 3 மாசம் நான் போட மாட்டேன். அப்புறம் மறுபடியும் போட்டா பிச்சின்னு வந்துடும், காயம் பிச்சின்னு வந்துருமா. ஆனா வந்து 15 நாள்லயே வந்து சரியாயிடும். தையல் பிரிச்சுட்டு நீ திருப்பி ஓட்ட குத்திக்கலாம். ஐ மீன் அது மாதிரி குத்திக்கலாம்னு சொல்றாங்க. ஆனா ஒருத்தவங்க வெயிட்டா போடக்கூடாது, சின்னதா போட்டுக்கணும், சின்னதா ஸ்டட் மாதிரி போட்டுக்கலாம். ஒருத்தவங்க 3 மாசம் வரைக்கும் நீ கம்பலே போடக்கூடாது, அப்படியே அது தையலோட தான் இருக்கணும்னு சொல்றாங்க. எனக்கு வேற பயமாயிடுச்சு, 3 மாசம் வரைக்கும் கம்பலே போடக்கூடாதா அப்படின்னு. நம்ம வேறு இப்போ ரீசெண்டாக வேறு ஃபங்க்ஷன்லாம் இப்போ போயிட்டு வரோம். திருப்பியும் ஒரு ஃபங்க்ஷன் வரும், மேரேஜ் ஃபங்க்ஷனு. அப்போ கம்பல் இல்லாமலே போக முடியும்ட்டு வெயிட் பண்ணுறேன், பார்ப்போம். ஆனால் டக்குன்னு இந்த ஓட்டை ஸ்டிச் பண்ணி உடனே அடையிற மாதிரி இருந்துச்சுன்னா திருப்பி நம்ம காது குத்திக்கலாம் டக்குன்னு. ஐ மீன் ஒரு 5 நாள் 20 நாள்லேயே இருந்துச்சுன்னா நான் வந்து கண்டிப்பாக போயிட்டு இதை ஸ்டிச் பண்ணிடுவேன். நம்ம ஓட்டையை காமிக்கிறீங்க எங்க தெரியல. என் ஓட்டையை பார்த்தீங்கன்னா அடாட்டா ஒரு உலகமே தெரியும், அவ்வளோ பெரிய ஓட்டை. நிறைய வீடியோவில் பார்த்துருப்பீங்க, நான் அப்படியே இழுத்து அதை மேனேஜ் பண்ணுறேன் அந்த ஓட்டையை. நீங்கள் வந்து ஸ்டிச் பண்ணாமல் நிறைய பேர் யூடியூப்பில் வந்து என்னென்னமோ இந்த முட்டைக்கரு அப்புறம் கார்ன்ஃப்ளவர் மாவு இதெல்லாம் போட்டு என்னென்னமோ சொல்கிறாங்க. அதெல்லாம் உண்மையானு எனக்கு தெரியல. ஸோ அதெல்லாம் பண்ணி இந்த ஓட்டையை அடைக்கலாமான்னு எனக்கு கமெண்ட் பண்ணுங்கள், நான் ட்ரை பண்ணுறேன் வீட்லேயே. ஐ மீன் ஹோம் ரெசிபி ஒன்று சொன்னாங்க யூடியூப்பில். அதை வந்து நைட்டு ஃபுல்லாக வச்சுட்டு நீ தூங்குமா, அந்த ஓட்டை வந்து உனக்கு அடைஞ்சிரும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஆனால் நான் ட்ரை பண்ணல, எனக்கு கொஞ்சம் பயமாக இருக்குது. அதனால் நீங்கள் வந்து அது மாதிரி பண்ணலாமான்னு எனக்கு சொல்லுங்கள், நான் கண்டிப்பாக அதை ட்ரை பண்ணுறேன். ஓகேவாம்மா? ஓகேம்மா. இது வந்து ஸ்டிச் பண்ணாமல் அது மாதிரி ஒரு ஐடியா, வீட்லேயே ட்ரை பண்ணி காது ஓட்டை அடைக்கிறதுக்கு. என்னதுப்பா? மரத்துக்கு தடற மக்கா என்னவோ பிசினியா சொல்றாரு அப்பா. அது மக்குன்னு சொல்லுவாங்க, மரம் இழைக்கிறதுக்கெல்லாம் தடவுவாங்கன்னு நினைக்கிறேன். அப்பா ஃபன் பண்றாரு.